நானும் அந்த லீவ் நாளில் வெள்ளச்சாமி வச்சாலும் போகிறோம். சந்திரத்தை ஒரு சொன்ன பொண்ணு வசதி வாய்ப்புலாம் இருக்குது. ஆனால் வேணாம்ட்டோம். நாங்கள் 2 பேரும் குட்டையாக இருக்குது, ரொம்ப குட்டையாக இருந்துச்சு. ஆமாம் உங்களுக்கு. ஆமாம். 2வது ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி அதை இது பண்ணிவிட்டு மறுபடியும் அவர் கல்யாணம் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஆச்சுரா. அவர் இன்னும் ஜெயிச்சரான்னு செய்யறேன்டா தம்பிகளா, நீ கவலைப்படாத, ஒரு ஆளாவது இப்படி கொண்டு போகணும்டான்னுச்சு. நான் எதுக்கும் ஆத்மா போடுறாருத்தேன். ஆனால் அவர் தான் அங்கே வேலை பார்க்கறதுனால நான் பார்த்து வைஸ் பிரசிடண்ட் கூட அவர் தங்கச்சியை வந்து இவர் பார்க்குறாரு, படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய எல்லாம் பார்த்துட்டா. தங்கச்சி யாரு? ஜெயமா? ஜெயம். கரெக்டா சரியில்லை, கரெக்டா சரி. அவர் ஜெயத்தை போய் பார்த்துக்கிறது பொண்ணு நல்லா இருக்கு. ஜெயலட்சுமி எங்க அண்ணன் மீனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்டா. அந்த அம்மா இந்த அம்மா ஒரே புடியா நின்றுக்குச்சு. ஆமா, புதன்கிழமை தானே என் பையனுக்கு வேலை ரெஸ்ட்டு. வீட்டுக்கு ராமச்சந்திரன் அதெல்லாம் தெரியாது. அதை பார்த்தோம், அது பிடிச்சிச்சு. நல்ல பொண்ணு, நல்லா நல்லா வளர்ந்தது, நல்லா விரும்புகிறாரு. பள்ளிக்கூடத்தில் வந்து ப்ரேயர் சாங்கெல்லாம் அதே பார்க்கணும் பாடம். யாராவது ஆள் வந்துட்டாங்கன்னா இன்ஸ்பெக்ஷனுக்கு அது இதுன்னு வந்தாங்கன்னா அதை போய் வீட்டில் போய் கூட்டிகிட்டு வருவோம். இவரும் விரும்புகிறாரு அவர் அண்ணனு. ஆனால் அவங்க அம்மா மாத்திரம் இந்த அண்ணன் மேனுக்கு தான் கட்டி கொடுக்கணும். இதெல்லாம் ஒன்று எந்த வாத்தியாராக இருந்தாலும் வேணால் ஒன்றாங்கிட்ட என்ன வேணாம். அவன் எங்கள் ஊரில் பொண்ணெல்லாம் பார்த்துருக்கிய? ஆமாம். அப்புறம் அதுக்கு பின்னாடி அது கடைசியில் எங்கள் அக்கா இந்த குடியிருப்பில் இருக்கு, போகிற எதுப்புல இருக்கு பயலெல்லாம். ஒருத்தர் எம்பி ராமச்சந்திரன் முருகன் கோயிலில் உட்காந்துருக்காரு. இருக்காரா? இங்கே தான் அவர் ஊர். 2 பக்கம் நாள் அவன் அங்கெல்லாம் ஒரே செட்டு. எம்பிஆர்னா தாராளம் இது பண்ணுவாங்க. அவன் இப்போ காலம் போன காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு இந்த சார் சொந்தக்காரர் தான். சார் இவருக்கு ஆமாம், அவங்க சொந்தக்காரன். ஆமாம், சொந்தக்காரன் ராமச்சந்திரன். எம்பிஆர்னா இருக்கார், நல்ல பேர். அவங்க சொத்துத்துவமும் இருக்குது நிறையா. இங்கேயும் வந்து அவர் பயலுங்க எல்லாம் அப்புறம் துரத்தி விட்டாங்க. ஆமாம். நீ என்ன இந்த காலத்தில் போய் ஆட்டோ ஓட்டுறான் ஒருத்தன், இது பண்ணுவேன். நான்லாம் ஏறினா நீங்கள் காசு வேணாம் சார் அப்படின்னுவேன். அவர் தம்பி வந்து இவர் சார், அவர் சொந்தக்காரன் சரிப்பா. நல்லா இருக்கானா? தெரியல. நம்ம மாதிரி தான். உங்களுக்குன்னு தெரியுதுல்ல, அவருக்கு யார் வர்றா என்னன்னு தெரியல. நான் எடுத்து அப்புறம் சொன்னேன். சார் அதுக்கு இதுக்கு என்ன சார் இருக்கு? அவரு காலம் போன காலத்தில் ஒன்று கல்யாணம் பண்ணாரு, நீங்கள் வச்சுக்கலாம். அது மாதிரி அதெல்லாம் வந்து வயசெல்லாம் வச்சுட்டு சொல்லாதீங்க. நீங்கள் வாழ்க்கை வந்து கொஞ்சம் முறையாக வாழ்ந்துருக்கீங்க. இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க. கண் பார்வதில்லைன்னு போது எனக்கு இந்த முருகன் கோயிலில் அன்னைக்கு உட்காந்துருந்தார். சரி, என்ன சுத்தமாக தெரியல யாருன்னு. அப்புறம் நான் சொன்னேன், நம்ம இதில் தான் கடை, எங்கள் வீட்டில் கீழே கடை வச்சுருந்தா சொந்தக்காரனுக்கு லேத்து பிடிச்சி கொடுத்தாரு. நீங்கள் என்ன ஞாபகம் எனக்கு என்னவே ஞாபகம் வர மாட்டேங்குது அவருக்கு. ஏன் சார், என்னையே யாருன்னு தெரியல அவருக்கு. கண்ணு தெரியாமல் தூக்கத்தில் நம்ம சொன்னால் எப்படி இருக்கும், அது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த முருகன் கோயில் இருக்குல்ல, எங்கே பரமக்குள்ள, இந்த நம்ம ஸ்டுடியோக்காரர் வச்சுருந்தாரு, அந்த இதில் வந்து முன்னாடி சேர போட்டுருந்தார். நான் அவெல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன். கணவதி நாங்கள் எல்லாம் நல்லா ஸ்டார். நீங்களும் ஸ்போர்ட்ஸா? ஆமாம் சார், ஸ்போர்ட்ஸ்மேன். என்ன படிச்சிருந்தீங்க ஆரம்பத்தில்? எஸ்எல்சி தான். அவர் கொஞ்சம் ஃபெயிலாக பண்ணார், நான் மறுபடியும் பாஸ் பண்ணி. சரி, எஸ்எல்சி படிச்சு ட்ரைனிங் எதுவும் படிச்சீங்களா? என்ன டீச்சர் ட்ரைனிங் தான். எல்லோரும் ஒரே செட்டு. அவர் எம்பிஆர், நாங்கள் எல்லாம் ஒரே ரூம். எங்கே? பரமக்குடி. இங்கே சந்தக்கடை பக்கத்தில். சந்தக்கடை பக்கம். அதனால 2 வருஷம் ஒரே ரூமில் இருந்தோம். எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் அவன் சொல்லுவேன், செஞ்சுக்குவேன். ஏய் இல்லை சாமி, நான் அதுக்கு தகுந்த போய் வைக்கணும் அப்படின்னு. நான் பார்க்க மாட்டேன், நீ உன்னை விட திருத்த முடியாதுப்பான்னுவேன். சூழ்நிலைக்கு தகுந்த பார்த்துக்கணுமாப்பா, நம்ம பொது மனுஷன் வந்து மாதிரி நடந்துக்கணும்னா அப்படி வேலை. இன்னொருத்தர் திண்டுக்கல் பக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்து படித்தார். பேர் என்னமோ
அந்த காலத்தில் நடந்து வந்து படிப்பாங்க சார். இப்போ தானே எல்லாம் இன்னைக்கு 10 கிலோமீட்ரு எங்கள் ஊர்லேருந்து நடந்து பரமக்குடிக்கு வந்து அது சாலைப்பாதையில் ஒத்த வழியில் இருக்குது அந்த காவனூர் பக்கம். அவர் வந்து அவர் தலையில் இதில் இறங்கி இப்படி வரணும்னு இருக்கு. மேற்கொண்டு படித்து பார்த்தாரு, எழுதி பார்த்தாரு. எம்பிஆர் எழுதி பார்த்தாரு, எழுத வரல. இல்லை எங்கள் மாமா தெரியுமில்ல சாமி ஐயா. சாமியா தெரியுமே, அவர் பாம்பு இருக்காரு, குட்டையா இருப்பார்ல. அவர் மகா கட்டிக்கார். எங்க இன்னும் ஒரு வெள்ளச்சாமி இருக்காரு, இப்போ இறந்துட்டாரு. அவர் இணைபிரியாத நண்பர். அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கோம், கல்யாண காட்சிக்கு போயிருக்கோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படித்து நான் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் சிவகங்கையில். அங்கே வந்து காலேஜுக்கு பரீட்சை எழுதினார். இங்கே டிகிரிக்கு அவரும் டிகிரி முடிச்சவர் முடிச்சாரு. டிகிரி முடிச்சாரு. இது தமிழ் ஐயாவில் இருந்தார். தமிழையா முடிச்சுட்டு அப்புறம் பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சு ட்ரைனிங் எல்லாம் எடுத்து கடைசியில் வந்து பிஜி டீச்சராக தான் ரிட்டையர் ஆனார். ஆமாம் ஆமாம். ஏன்னா அதையும் தாண்டி சார் எங்கள் சர்வீஸ் ரேட் தான் அதிகம். இந்த காலத்தில் வாங்கின சம்பளமெல்லாம் திணிக்கான பென்ஷன் தான் அதிகம். 30 வருஷத்துக்கு மேலே பென்ஷன் வாங்கிட்டு. நீங்கள் என்ன 25 வருஷமா என்ன பென்ஷன் 25 வருஷம் வாங்கியிருக்கீங்களா? 26 வருஷம் ஆகுது. 26 வருஷம். 25 வருஷம் இப்போ முடிஞ்சு சார். சாமியை குட்டையா இருப்பாரு.